நாங்களாம் கமிட்டட். நமக்கு நம்ம பார்வைக்கு அவங்களா குழந்தைங்க, ஆனால் அவங்க சொல்கிறாங்க கமிட்டட் அப்படின்னு. ஒன்றும் மெனக்கிற தேவையில்லை. சாப்பிட்டியா, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, இந்த 2 வார்த்தைகளை சொன்னால் போதும் பிள்ளைகளுக்கு. நம்ம பிள்ளைகள் நமக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா அம்மாக்கள் இன்னைக்கு பிள்ளைகளோட உட்காந்து கைப்பிடிச்சு பேசி தலை தடவி கொடுத்து நெத்தியில் மோந்து முத்தம் கொடுத்து ஸ்கூலுக்கு போகும்போது பாசமான வார்த்தைகளை சொல்லி, திரும்ப ஸ்கூல்ல இருந்து வரும்போது அதே மாதிரி உச்சி மோந்து பாசமான வார்த்தைகளை சொல்லி, ஓய்வில் இருக்கும்போது பிள்ளைய மடியில் கிடத்தி கதை சொல்லி இப்படி வாழ்கிற அம்மாக்கள் இன்னைக்கு எத்தனை பேர்? இப்படிதான் இருக்காங்களா? ஒன்ன மாதிரி தானே அந்த பிள்ளையும் ஸ்கூலில் படிக்குது. அந்த பிள்ளை எத்தனை மார்க் பத்தியா? நீ எல்லாம் என்ன பண்ற? ஒன்ன மாதிரி தானே அந்த பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை என்னெல்லாம் ஜெயிச்சுட்டு வருது பத்தியா? நீ எல்லாம் என்ன பண்ற? நமக்கு நம் பிள்ளைகள் மூலமாக கௌரவம் தேவைப்படுகிறது. நம் பிள்ளைகள் மூலமாக நமக்கு வெற்றி தேவைப்படுகிறது. நம் பிள்ளைகள் மூலமாக நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தேவைப்படுகிறது. சோசியல் ஸ்டேட்டஸை பிள்ளைகளை வச்சு இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு எல்லா பெற்றோர்களும் இன்னைக்கு நகர்ந்துட்டாங்க. பெரும்பாலும் பைசா பிரயோஜனம் கிடையாது. அதனால உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட பொய் சொல்லாமல் இருக்காங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட பாசமாக இருக்காங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை ஏமாத்தாமல் இருக்காங்களா? உங்கள் பிள்ளைகள் இருப்பதில் திருப்தி அடைகிறாங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருக்காங்களா? அவங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட இந்த பண்பு நலன்களோடு இருக்காங்களா? வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கும் அவங்களுக்கும். இல்லை, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏமாத்துறாங்க, பொய் பேசுகிறாங்க, எல்லாமே வேஸ்ட்டு. 100க்கு 100 வாங்கி குப்பை தொட்டில தான் போடணும். எல்லாமே வேஸ்ட்டு. இன்னைக்கு பிள்ளைகளோட மதிப்பீடுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை மார்க்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இப்போ தான் 10th ரிசல்ட்லாம் வந்துச்சு. பிள்ளைகளுடைய எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா மார்க்குக்காக. மார்க் தான் இங்கே எல்லாம். எங்கள்கிட்ட எல்லாம் வந்து நிறைய பேர் பேசுவாங்க, எங்கள் வீட்டு பிள்ளை சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, எங்கள் வீட்டு பிள்ளை அப்படி படிக்கிறாங்க, இப்படி படிக்கிறாங்க, அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இப்போத்துலேருந்தே யூபிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க, கலெக்டர் ஆயிடுவாங்க. சரி, எங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் படிக்கிறாங்க, நாளைக்கு எம்எல்ஏ எம்பி ஆயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் இல்லை? எல்லாமே மார்க்கு. ஒரு பேச்சு போட்டியில் பிள்ளைகள் பேசுகிறாங்கன்னா கூட வெற்றி அடைஞ்சிட்டு வந்தால் தான் மரியாதை. இல்லைன்னா என்னத்தை போய் என்னத்தை பேசி என்னத்தை இது பண்ணுற, இந்த பிள்ளையெல்லாம் எப்படி பேசுது, நீயும் என்னத்தை தான் பண்ணிட்டு வர்ற. வெறுப்பு. எல்லா விதமான சமூக பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்கு வீட்டில் அன்பாருங்க, பிள்ளைகள்கிட்ட ஆசையாக இருங்க. சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்த்தீங்கனாலே ஒரு நாட்டில் முக்கால்வாசி பிரச்சனை இருக்காது. ஏன் அந்த பிள்ளையை கடத்திட்டு போனான்னு கேட்டால் திருமணம் ஆகிருக்கு, மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கான், பிரச்சனை வீட்டில், நல்ல வாழ்க்கை இல்லை. எங்க குடும்பங்கிற கட்டமைப்பு உடைஞ்சு நாசமாக போகுதோ அந்த இடத்துல எல்லா விதமான சமூக குற்றங்களும் நடக்கும். கண்ணு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ். எனவே குடும்பங்கிற கட்டமைப்புக்குள்ள உங்கள் பிள்ளைகளை அன்பா அரவணைப்பா அவங்களுக்கு டைம் கொடுத்து, இங்கே இருக்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வச்சு தனியாக பேசினா தெரியும். உங்கள் அம்மா உங்களை டெய்லி உச்சி முந்துக்கிறாங்களா, டெய்லி முத்தம் கொடுக்குறாங்களா, டெய்லி மடியில் கடத்தி கதை சொல்கிறாங்களா, அன்பாக பேசுகிறாங்களா, நீங்கள் உங்கள் அம்மா உச்சி முந்துக்கிறீங்களா, அப்பப்போ ஐ லவ் யூ சொல்லி முத்தம் கொடுக்குறீங்களா, இப்படியெல்லாம் கேட்டால் என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? ஆமான்னு வருமா, இல்லைன்னு வருமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், என்ன வரும்? இல்லை. எத்தனை பேர் வந்து ஆமான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கை தூக்க சொன்னால் ஒரு 4-5 பேர் தூக்குவீங்க. நாங்களும் ஊராக இந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் இதை பற்றி புள்ளி விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப மோசமான சமூக தாக்கங்களோட, கையில் மொபைலோட, அதில் தான் எல்லாம் சுட்டு சுட்டு விளையாடுறாங்களே. எல்லா கேம்லையும் பெரும்பாலும் யாரோ யாரையோ சுடுவாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய கேம் பரவி கொண்டிருக்கு, பேய் வீடு. அந்த பேய் வீட்டுக்குள்ளே போய் அந்த சூனிய கிளவிக்கிட்ட தப்பிக்கணும், இதுதான் டார்கெட். இது நிறைய பெண் பிள்ளைகள் இதுக்கு அடிக்ட் ஆகி, ஏன் இந்த உளவியல்லாம் அவங்களுக்கு வருது அப்படின்னா நிறையா விஷயங்களை அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. ஸ்கூல் அப்படி தான் பார்க்குறாங்க, டீச்சர்ஸ் அப்படி தான் பார்க்குறாங்க, பெற்ற தாய் அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான கேமில் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆகுறாங்க. எனவே நம்ம ரொம்ப கவனிப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன வழி? இது மாதிரி நிறைய பிரச்சனை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன வழி? ஒரே தீர்வு. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா நம்ம தப்பிச்சிட்டோம். இது மட்டும் இல்லை, இதை விட இன்னும் எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் சமூகத்தில் இருக்கோ அதை விட மிக மோசமான விஷயம்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. எவனோ இன்னைக்கு கொலை பண்ணிட்டு போயிட்டான். பெற்ற தகப்பனே பிள்ளையை குழி தோண்டி புதைச்சாங்க பொம்பளை பிள்ளைங்கிற காரணத்துக்காக. எவ்வளோ கொடுமையான விஷயமா இருந்திருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைனா என்ன காரணம்? சாபம், குடும்பம் விளங்காது, நல்லது கிடையாது, செலவு, யாருக்கு சொத்து சேர்த்து கட்டி கொடுத்து பார்த்து செலவு, வெறுப்பின் அடையாளமாக பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு சமூகம்
பாலைவன மணல்ல குழி தோண்டி புதைச்சிச்சு. இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அன்னைக்கும் நடந்துச்சு. ரசூல்லா வந்து அத்தனை சமுதாய கொடுமைகளுக்கும் தீர்வுகளை கொடுத்தாங்க. அப்புறம் ஒழுக்கத்தில் சிறந்த சமுதாயமாக மாற்றி வெற்றி அடைஞ்சாங்க. அதனால அந்த ஃபார்முலாஸ், அந்த சட்டங்கள் அவற்றையெல்லாம் நம்ம கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸை குறைக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய அறிவாளிகள். மீடியாவில், டிவியில், சினிமாவில், பேட்டிகளில், பெரிய செலிபிரிட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ். முன்னாடிலாம் நியூஸ் வாசித்தவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, கண்ணியமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இன்றைக்கெல்லாம் ஏதோ ஒரு பனியனை போட்டு வந்து பேசுகிறாங்க. பொம்பளை பிள்ளைகளை சொல்கிறேன், ஏன் இவ்வளோ டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க? எதுக்காக? நியூஸ் ரீடர் கூடவே அப்படி ஆகணும்னா எல்லாம் மாடர்ன் ட்ரெண்டிங். சர்வசாதாரணமாக எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரெஸ்ஸை குறைக்கணுமோ அதுதான் அழகு, அதுதான் நாகரிகம், அதுதான் அறிவு அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு. இப்படி இருக்க காலகட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் இன்னும் தலைக்கு துணி போட்டிருக்கோம். இங்கே வந்திருக்க யாருமே தலைக்கு துணி போடாமல் இல்லை. எல்லா பெண்களும் தலைக்கு துணி போட்டு தான் வந்திருக்கோம். முன்ன பின்ன இருக்கலாம், தலைக்கு துணியை போட்டு தலைமுடியை கூட மறைச்சிருக்கோம். என்ன காரணம்? இந்த உலகம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆடைகளை குறைச்சு தங்களுடைய மார்பகங்களை வெளிக்காட்டுதோ அவ்வளவு அறிவு, அது அறிவில் அழிவு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற உலகத்தில் நம்ம இன்னும் தலைமுடியை கூட மறைச்சு கொண்டிருக்கோமே. என்ன காரணம்? ரசூல்லா சொன்னாங்க, தலைமுடி கூட ரொம்ப வசீகரம். வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த அழகை, அந்த ஈர்ப்பை ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால முக்காடு போட்டுருக்கோம். ரசூல்லா சொன்னாங்க முன்கூட்டிய பாதுகாப்புக்கு. அதனால நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன், நம்ம பெண்களெல்லாம் மொட்டை அடிச்சிட்டோம்னா எப்படி இருப்போம் அப்படின்னு. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் மொட்டை அடிச்சுட்டா எப்படி இருப்பாங்கன்னா, முடி இல்லாமல் ஒரு மனிதனுடைய உருவம் நல்லா இருக்காது. அது ஆணோ பெண்ணோ, அப்போ முடி ரொம்ப அழகு, ஈர்ப்பு. அதனால வீட்டை விட்டு வெளியே வரும்போது தலையை கூட கவர் பண்ணிக்குவோம். நம்முடைய எதிர்பாலினம் நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப அழகாக தெரிய வேண்டாம். இன்றைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம எல்லாருமே மேலே ஒரு லூஸான துணியை போத்திட்டு தான் வந்திருக்கோம். ஃபர்தான்ற பேரில் போட்டிருக்கலாம், துப்பட்டிங்கிற பேரில் போத்திருக்கலாம். ஒரு வெள்ளச்சேலையை முன்னாடி பெரியவங்களாம் போத்திக்கிட்டதா சொல்கிறாங்க. வேறு வேறு ட்ரெஸ்ஸஸ் மாறலாம். ஆனால் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு லூஸான துணியை நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேலே போத்திக்கிறோம். என்ன காரணம்? என்னோட உடல் அமைப்பு வெளியே தெரிய வேண்டாம். நான் என்னதான் சுடிதார் போட்டாலும், என்னதான் சேலை கட்டினாலும், என்னதான் பாவாடை சட்டை போட்டாலும் என்னோட ஸ்ட்ரக்சர் வெளியே தெரியும். அப்போ அதுக்கு மேலே ஒரு லூஸான துணியை நான் போடும்போது என்னோட ஸ்ட்ரக்சர் வெளியே தெரியாது. என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். அது வெளியே தெரிஞ்சு ஒரு ஆணோட மனசில் சபலத்தை ஏற்படுத்த தேவையில்லை. ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படும். முட்டாள்தனமான மடத்தனமான கேள்வி கேட்பாங்க. 10 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளைய ரேப் பண்ணி கொலை பண்ணுறான். அந்த பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டுருந்துச்சு? 70 வயசு கிழவியை ரேப் பண்ணுறான். அந்த கிழவி என்ன ட்ரெஸ் போட்டுருந்துச்சு? ட்ரெஸ்ஸிங்க ஒரு கருதுகோளா அப்படின்னு. உண்மை என்ன அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய சபலங்கள் மனுஷனோட மூளையில் ரெக்கார்ட் ஆகுது. அவன் போயிடுவான், பார்த்து சபலமாகி மூளையில் தேக்கி வச்சுட்டு வக்கரங்களோட போயிடுவான். அவன் மது அருந்துகிற போது அந்த வக்கரங்கள் 1000 மடங்காக பெருகுது. பக்கத்தில் இருக்க 3 வயசு பிள்ளையை ரேப் பண்ணி கொலை செய்வான். இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் உலக நாடுகளில். ஆனால் இங்கே முற்போக்கு பேசுகிற கூட்டம் இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் ட்ரெஸ் இப்படி தான் போடுவோம், நாங்கள் குறைச்சி தான் போடுவோம், நாங்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் வருவோம், நீ உன் பார்வையை சரியாக்கிக்கிட்டு போ அப்படின்னு ஒரு மடத்தனமான விஷயத்தை முன் வச்சுக்கிட்டு போகும். எல்லா விஷயத்திலையுமே சமூக ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டியவர்கள் உடை விஷயத்திலையும் கடைபிடிக்கணும். நமக்கு ரசூலா என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு லூசான ட்ரெஸ்ஸை மேலே போடுங்க. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? ஈர்ப்பு ஏற்படுத்துவது போல இருக்கக்கூடாது. இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் ஜிகுனா ஜமிக்கி ஜிகுன்னு ஸ்டோன் ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா, ஃபர்தாலையோ நம்ம போடுற மக்களாலேயோ நம்ம வெளியே போகும்போது மற்றவங்க கண்ணுக்கு ஈர்க்குமா, இருக்காதா? சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். இருக்குமா, இருக்குமா? அதுவும் நைட்டு வெளிச்சத்தில் போனால் ஜிகுன்னு டால் அடிக்கும்னு சொல்லுவாங்க. பகலில் சூரிய வெளிச்சத்தில் வந்தீங்கன்னா மினுக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க, உங்கள் ஃபர்தாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டோனும் நரகத்துக்கான ஒரு படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க மார்க்க அறிஞர்கள். கைக்கு பட்டி மட்டும் வச்சு ஜிகுன்னு ஏதாவது ஸ்டோன் ஒட்டி வச்சிருப்பான் கைக்கு மட்டும். ஏன்னா நம்ம அடிக்கடி பிரியாணி சாப்பிடுவோம். அந்த பிரியாணி செரிமானம் ஆகிறதுக்காக அந்த கைக்கு மட்டும் பட்டி. அப்படியா? எதுக்காக? வீட்டை விட்டு வெளியே வர்ற ட்ரெஸ்ஸு யார் கண்ணுக்கும் ஈர்ப்பாக இருக்கக்கூடாது, என்னோட ஸ்ட்ரக்சர் கூட வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபர்தாவும் ஹிஜாபும் போட்டு வரோம். என்னோட முடி கூட யாரையும் ஏற்படுத்திட வேண்டாம், எங்களுக்கு எங்கள் நபி எங்கள் தலைவர் சொன்னாருங்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எதுக்கு? மறுமையில் ஜெயிக்கணும்ல, கபருக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் வெற்றியாளர் ஆகணும்ல அப்படிங்கிற பேராசை நமக்கு. அந்த ட்ரெஸ்ஸில் கொண்டு வந்து ஸ்டோனு, ஜிகுனா, கல், கண்ணாடி வளையல், உடஞ்ச கண்ணாடி வளையல் எதையுமே விட்டு வைக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபர்தாவிலையும் நம்ம போடக்கூடிய இந்த டிசைனர் மக்களாலையும் வைக்கிறாங்க. அப்படின்னா இதனுடைய நோக்கம் என்ன? சொல்லி பார்த்தாங்க, இஸ்லாமிய பெண்கள் ஸ்கூலுக்கு வரும்போது ஃபர்தா ஹிஜாப் போடக்கூடாது, கேட்கல. எக்ஸாம் எழுத வரும்போது ஃபர்தா ஹிஜாப் போடக்கூடாது, கேட்கல. இஸ்லாமிய பெண்களை எப்படியாவது மட்டப்படுத்தி அவங்கள ஒழிச்சிடலாம்னு பார்த்தாங்க, முடியலை. பல்வேறு துறைகளில் இன்னைக்கு ஆளுமைகளாக வர்றாங்க ஹிஜாபோட.
எவ்வளவு முயற்சி பண்ணியும் 1400 வருஷமா முடியல. கடைசியில் என்ன செஞ்சான்? உன் ஃபர்தாவே நான் அழகாக்கி காட்டுறேன். இடுப்பு பிடி ஃபர்தா, இடுப்பு மட்டும் குறுக்கி இருக்கும், மற்றதெல்லாம் விரிஞ்சிருக்கும். அப்புறம் இடுப்புக்கு 2 கயிறு கொடுக்கறது, கயிறை கட்டிக்கிறது இடுப்புல. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கவுனுக்கு வந்து கயிறு கொடுத்துருப்பாங்கல்ல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஃபர்தாவில் கயிறு கொடுத்து இடுப்புல கட்டுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஷேப் நல்லா தெரியும். ஷேப் நல்லா தெரியும். ஃபர்தாவோட நோக்கம் என்ன? ஷேப் தெரியக்கூடாது. உடஞ்சு போச்சா? அப்போ இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சூழ்ச்சி இஸ்லாமிய பெண்களுடைய ஃபர்தாவை ஒழிக்கணும், இஸ்லாமிய பெண்களோட ஹிஜாபை ஒழிக்கணும், அந்த ஃபர்தாவை ஃபர்தா இல்லாத மாதிரி ஜிகு ஜிகுன்னு ஆக்கணும், அந்த மக்கனாவை மக்கனா இல்லாத மாதிரி ஜிகு ஜிகுன்னு ஆக்கணும். நோக்கத்தை உடைச்சிட்டா இஸ்லாமிய பெண்களுடைய ஈமான்ல ஓட்ட போட்டுடலாம். இஸ்லாமிய பெண்களோட ஈமான்ல ஓட்ட போட்டுட்டா இன்னும் 50 வருஷம் கழிச்சு இஸ்லாமிய வீடுகளில் இஸ்லாம் இருக்காது. எவ்வளவு பெரிய சூழ்ச்சி! இதுக்கு யாரு துணை போகிறதுனா இஸ்லாமிய பெண்கள் தான் துணை போகிறாங்க. அவங்க தான் இதை வாங்குறாங்க. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல அவங்க தான் தெரு தெருவா கூவி கூவி விற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமான்னு ஒருத்தி கண்ணாடியை போட்டுட்டு பேசுவான், போடாம பேசுவா, டபுள் ஆக்ட்ல பேசிக்கிட்டு இருந்தா, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. கடைசியில் இப்போ 7-8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனேயும் ஜிகு 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 ஜிகுன்னு ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு இந்த கடையில் இந்த டிசைனர் வருதா வாங்குங்க, இந்த கடையில் இந்த மக்கனாவை வாங்குங்கன்னு காசுக்கு விலை போன கூட்டமாக இன்றைக்கு இஸ்லாமிய கூட்டம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா, கவலைப்படுவாங்களா? அன்னைக்கே கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது என்னுடைய உம்மத்துக்கள் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நபியினுடைய உம்மத்தும் சமூகமும் ஒவ்வொரு விஷயத்தினால சோதிக்கப்பட்டாங்க. லூத் நபியினுடைய சமூகம் ஓரின சேர்க்கை, எவ்வளவு மோசமான சோதனை. ஒவ்வொரு நபியினுடைய சமூகமும் ஒரு பெரிய விஷயத்தினால சோதிக்கப்பட்டது. முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகம் செல்வத்தால் சோதிக்கப்படும். ரசூலுல்லாஹ்வே சொல்லி அழுது. அப்ப நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் மறுமையில வெற்றியாளர் ஆகணுமா? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணுமா? நம்முடைய ட்ரெஸ்ஸை முதல்ல பேணுதலா போட்டிருக்கோமா? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா? அவ்வளவு சாதாரணமாக இந்த நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சிட முடியாது. இப்ப நான் பேசணும் 1 மணி நேரம், நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எங்கேயாவது அமைதியா நம்மளால இருக்க முடியுதா? எனக்கு பின்னாடி ஒரு பட்டிமன்றம், சைட்ல ஒரு பட்டிமன்றம், இந்த பக்கம் ஒரு பட்டிமன்றம், ஒரு 10 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கூடவே சேர்ந்து நானும் பேசணும். இதெல்லாம் நடக்க தான் செய்யும். பின்னாடி 2 பிள்ளை அழுகும், அந்த சைடில் 2 பிள்ளை கத்தும். எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த வேலையை செஞ்சாகணும். ஒரு சின்ன பேசுகிற விஷயத்துக்கே எப்படின்னா, ஒரு சிறு பரப்புரைக்கே எப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கிறது சாதாரண விஷயமா? அப்போதான் சைத்தான் வந்து சொல்லுவான், அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் போடு, அவங்களாம் பிற்போக்குத்தனமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் நீ போட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம. இந்த மக்களாவை பெருசாக தான் போட்டால் என்ன, இந்த ஷாலை கொஞ்சம் பெருசாக தான் போட்டால் என்ன, சும்மா கழுத்தை மட்டும் சுற்றிட்டு அது ஒரு பாதி வரைக்கும் வர்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய வயிற்றுக்கு கீழ் வரைக்கும் வரணும் இந்த ஷாலோ மக்கனாவோ. பெரிய ஷால் விற்கிது, நல்ல நீளமான ஷால் விற்கிது, நான் போட்டிருக்க மாதிரியான மக்கனா விற்கிது. எது சிறந்தது, எந்த கவசம் சிறந்தது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டிய, அதை பற்றி யோசிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கோம். ஒன்றும் தவறில்லை. எங்களுக்கு இஸ்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நாங்களும் நிறைய டிசைனர் ஃபர்தா இல்லை, டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படி தான் ஜிகு ஜிகுன்னு போட்டிருந்தோம். மேக்கப்போட தான் ஒரு மேடையில் இருப்போம். 5000 மேடைகளை லைட் டச்சப்போட தான் கடந்தோம். ஆனால் இஸ்லாம் கிடைச்சதற்கு பிறகு, இதெல்லாம் எதுவுமே ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு இந்த நேர்வழியின் வெளிச்சம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு நேரம், அவகாசம், காலம் இன்னும் மிச்சம் இருக்கிறது.